என்னடி சோகமா இருக்க? அது ஒன்றும் இல்லடி, கார் வாங்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆனால் என்ன கார் வாங்கணும்னு சுத்தமாக ஐடியா இல்லை. இவ்வளோதானா? என்கிட்ட ஒரு டாப் 10 லிஸ்ட் கார் இருக்கு, வா நான் உனக்கு சஜஸ்ட் பண்றேன். லிஸ்ட்ல டாப் 10th பிளேஸ்ல இருக்கிற கார் தான் மாருதி ஈகோ. இது வந்து ஸ்மால் பிசினஸ் ஓனர்ஸ்க்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். அதுவும் இல்லாம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, லோ மெயின்டெனன்ஸும் கூட. ஆனால் இது ஃபேமிலிக்கு செட் ஆகும் மாதிரி. அப்படின்னா ஃபேமிலிக்கு செட் ஆகுற மாதிரி என்கிட்ட இன்னொரு கார் இருக்கு, நான் சொல்றேன் வா. ஒரு நல்ல மைலேஜ் தர மாதிரியான கார் தான் மாருதி எர்டிகா. இது வந்து ஃபேமிலிக்கும் நல்ல ஆப்டான ஒரு காரு. அதுவும் இல்லாம இன்டீரியர்ஸ் ரொம்ப ஸ்பேஷியஸாவும் இருக்கும். நீ சொல்ற மாதிரி மாருதி எர்டிகாவையும் நான் வந்து ஆப்ஷன்ல வச்சிருக்கேன். பட் உனக்கு ஸ்கார்பியோ பத்தி தெரியுமா? செம்மையா இருக்கும், ரஃப் அண்ட் டஃப்பான கார். ஆஃப் ரோட் கூட போகலாண்டி. ஆஃப் ரோட்னா மலையில விட்டு ஏத்த போறியா? அது ஓம் பட்ஜெட்டுக்கு கரெக்டா வருமானு பாத்துக்கோ. அதுவும் இல்லாம அது மைலேஜே தராது. அப்போ கிரீடா ஒரு பிரீமியமான கார். அதுவும் இல்லாம அதுல ஹைடெக் ஃபீச்சர்ஸ் நிறைய இருக்கு. பிரீமியம் ஃபீல் தரும்னா அப்ப மெயின்டெனன்ஸும் ஹையா இருக்கும்ல. அது கரெக்ட் தாங்க. அப்போ டாடா பஞ்ச் தெரியுமா? இந்த பஞ்சா அது இல்லடி, என்னதான் காம்பாக்ட் சைஸா இருந்தாலும் அது பெர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப ஹை கிளாஸ் பெர்ஃபார்மன்ஸா இருக்கு. அது மட்டும் இல்லாம சேஃப்டில 5 ஸ்டார் வாங்கியிருக்கு. பட் அதான வந்து ஹைவேல பிக்கப் தராது. அதுக்கு ஆல்டர்னேட்டிவான நம்ம பிரீஸா போலாம். ஆக்சுவலி அதுவும் வந்து காம்பாக்டான எஸ்யூவி. அதுவும் இல்லாம அது வந்து ஹைவேல நல்ல பிக்கப் கொடுக்குது. அது ரொம்ப அவுடேட்டடான மாடல் அண்ட் ஆல்சோ ஒரு கம்ஃபர்ட்டே இருக்காது. ஸோ நம்மள மாதிரி ஒரு யங் ஜென்ரேஷனுக்கு ஷிஃப்ட் ஒரு பெர்ஃபெக்டான கார். நல்ல ஸ்டைலிஷாவும் இருக்கும், ஸ்போர்ட்டி டிசைனோட இருக்கும். அதுவும் இல்லாம எக்ஸலன்ட் ரீசேல் வேல்யூவும் இருக்கும். ஆனா அதுல ஹைவே ஃபீச்சர்ஸ் கம்மியா இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். வில் செக் ஆன் இட். மாருதி பலினோ இது ஒரு பிரீமியம் ஹேட்ச்பேக் கார். ஸோ இதுல நல்ல கம்ஃபர்ட்டும் இருக்கும், அதுவும் இல்லாம நல்ல மைலேஜ் கொடுக்கும். பட் கம்பேரேட்டிவ்லி இதுல வந்துட்டு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் கம்மியா இருக்கும். பட் ஸ்டில் ஒர்க் ஃபார் மணி. அதே மாருதியில என்னோட ஃபேவரட் கார் மாருதி வேகனார். அதுவும் 3rd ஜெனரேஷன் வேகனார், ஒன் ஆஃப் தி பெஸ்ட் செல்லிங் கார்ஸ் இன் இந்தியா. அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், நல்ல மைலேஜ் தருது. அதுவும் இல்லாம காஸ்ட் எஃபிஷியன்டான கார். இதுல ஒரு விஷயம் மட்டும்தான், அப்டேட்டடா இருக்கும் பேஸ் வேரியன்ஸ். பட் வந்து டாப் வேரியன்ஸ் நல்ல சூப்பரா இருக்கும். நம்ம லிஸ்ட்ல லாஸ்டா பார்க்க போற கார் டாடா நெக்ஸான். இன் மை ஒப்பீனியன் பெஸ்ட் செல்லிங் எஸ்யூவி கார் இன் இந்தியா. And also it has strong features and sporty designs. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா டாடா நெக்ஸான் நல்ல மைலேஜ் கொடுக்குது and high tech featuresம் கூட. இந்த லிஸ்ட்ல உங்க ஃபேவரட் காரை கீழே கமெண்ட் பண்ணுங்க. லூசு, இந்த லிஸ்டே உனக்கு தான். ஃபர்ஸ்ட் நீ போய் கமெண்ட் பண்ணு. See you all in next video. Bye.